தவக்கால முதல் ஞாயிறு மறைவுரை. இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதன் சோதனையினால் பாவத்தில் விழுந்து பிறப்பு நிலை பாவத்தை உருவாக்கியதையும், தாழ்ச்சியால் கிறிஸ்து பாவத்தை வென்று மனிதனுக்கு நிலை வாழ்வை வழங்கியதையும், இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள மனம் திருந்துதலும் ஒப்புரவும் மிக அவசியம் என்பதையும் இன்றைய நாள் நமக்கு நினைவுறுத்துகின்றது. இத்தகைய சிந்தனைகள் நாம் தவக்காலத்தில் சரியான வழியில் பயணம் செய்ய உதவியாக இருக்கின்றன. மரத்தினால் வந்த பாவத்தை மரத்தினால் நீக்க தந்தையாம் கடவுள் திருவுளம் பற்றினார். எனவே ஆண்டவர் இயேசு சாவை, அதுவும் சிலுவை சாவையே ஏற்று தந்தையாம் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றினார். ஆதாமை பாவத்தில் விழச் செய்த மரம் ஆணவத்தையும் நம்பிக்கையின்மையையும் வெளிப்படுத்திய வேளையில், ஆண்டவர் இயேசு பற்றி கொண்ட சிலுவை மரம் தாழ்ச்சியையும் நம்பிக்கையையும் செயல்படுத்தியது. இதுவே நமக்கு மீட்பை பெற்று தந்தது. இன்று ஆண்டவர் இயேசுவின் 3 சோதனைகள் நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பாடமாக அமைகின்றன. தன் தவத்தை நிறைவு செய்த ஆண்டவர் இயேசு பசியாயிருந்த போது சாத்தான் கற்களை அப்பமாக மாற்றி உண்ணலாமே என சோதிக்கின்றான். இது பணத்திற்கான சோதனை. நான் நாளை எப்படி வாழப்போகின்றேன்? என் குடும்பம் எப்படி வாழப்போகின்றது? அதற்கு நான் இன்றே பணம் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற அங்கலாய்ப்பே இந்த சோதனை. இந்த சோதனை நம்மை பல தீய வழிகளுக்கு தூண்டுதலாக அமைகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை அவரது பதில் மூலமாக தருகின்றார். மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, ஆண்டவரின் வாயினின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கின்றான் என்பதாகும். அதாவது நம் மண்ணக வாழ்வு முழுவதும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. அதை பறிக்கவோ கொடுக்கவோ யாராலும் முடியாது. எனவே தேவையற்ற கவலைகள் நமக்கு வேண்டாம். இதையே ஆண்டவர் இயேசு மற்ற 2 சோதனைகளுக்கும் பதிலாக தருகின்றார். கோவிலின் உச்சியிலிருந்து குதிக்க தூண்டும் போது அவருக்கு கொடுக்கப்பட்ட சோதனை பட்டம், அதாவது புகழ் என்னும் சோதனை. பல சாதனைகளை செய்வதால், பலருக்கு முன்பாக பல சாகசங்களை செய்வதால் தன்னை மக்கள் புகழ்வார்கள் என்ற மாய எண்ணம் இந்த பட்டம் என்னும் சோதனையாகும். இதேபோன்று நீ என்னை தண்டனிட்டு வணங்கினால் இந்த உலகம் முழுவதையும் நான் உன்னிடம் ஒப்படைப்பேன் என்ற சோதனை பதவி, அதாவது அதிகாரம் என்ற மாயைக்கான சோதனை. தீமையோடு கைகோர்த்து பணத்தையும் புகழையும் சம்பாதித்தால் விரைவாக மிகப்பெரிய அதிகாரத்தை நம்மால் பெற்றுக்கொண்டு இந்த உலகையே கட்டுப்படுத்தலாம் என்ற போதையான மாயை. இவை அனைத்திற்கும் ஆண்டவர் இயேசுவின் ஒரே பதில், மனிதன் கடவுளின் வாயினின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்கிறான் என்பதே. எனவே நமது வசதி வாய்ப்புகள், புகழ், அதிகாரம் போன்றவற்றால் நாம் வாழ்வு பெற்றுவிட முடியாது. மாறாக இறைவனின் திருவுளத்தால் மட்டுமே நாம் வாழ்வு பெற முடியும். அத்தகைய இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதே நம் வாழ்வின் வெற்றியாக இருக்க முடியும். எனவே அதற்கான அருளை இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென்.